பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்துலையும் நான் இந்த தேசத்தில் 11 வருடங்கள் கடந்து விட்டது. ஆனாலும் என்னுடைய லைஃப்பில் நான் இந்த தேசத்தில் இருந்த இந்த லைஃப் டைமில் நான் ஒரு 11 வருடங்களை கண்டிராத ஒரு யுத்த நாட்களை நான் பார்த்தேன். இரவெல்லாம் நான் விடிய இங்கே மிஸ்ஸல்ஸ் விழுந்து கொண்டு இருந்தது. அதை நான் நாங்கள் உடனடியாக நான் இருக்கிற இடத்துல எங்களுக்கு ஷெல்டர் ரூம் இல்லை. நாங்கள் கீழே இந்த பில்டிங்க்கு கீழே எங்களுக்கு ஷெல்டர் ரூம் இருந்தது. நாங்கள் அதுக்கு கடந்து போகிறதும் அங்கே நாங்கள் எங்களுடைய அந்த டைம் கொடுத்த அந்த ஒரு ப்ராசஸ் ஐடியாக்குள்ளே உள்ளவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க. இப்போ பாதுகாப்பான சூழ்நிலை, ஷெல்டர்லேருந்து வெளியே வர வேண்டியவங்க வரலாம்னு. அப்போ திரும்ப நாங்கள் வெளியே வர்றதும், எங்களோட வீடுகளுக்கு கடந்து வருவதும், திரும்ப நாங்கள் சைலண்ட் சத்தம் கேட்ட உடனே திரும்ப நாங்கள் உள்ளே போகிறதும், இப்படியாக நேற்று இரவெல்லாம் காலத்தை நாங்கள் கழித்தோம். இந்த நான் இந்த ஜெருசலேமில் நான் டெலவிக்கு வந்திருக்கேன். அப்போ டெலவிக்கு வருவதற்கு முன்பு என்னுடைய கிராண்ட் டாட்டரை எனக்கு சொன்னால் இங்கே போக வேணான்னு சொல்லி, அங்கே போக வேணான்னு சொல்லி. எதனால சொன்னால் சரியா, அங்கே நீங்கள் யுத்தம் நடக்கிற இடத்துக்காக கிராணி போகிறீங்க, நீங்கள் அங்கே போகாதுங்கன்னு. ஸோ அந்த 10 வயது பிள்ளைய கூட ஆண்டவர் பயன்படுத்தியிருக்காரு. உண்மையில் நீங்கள் சொன்னால் நான் நின்ற இடத்துல ஒரு அதிர்வலைகளை நான் கண்டேன் பூமி. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலையும் நான் பயந்து போகலை. ஏன்னா என்னோட ஆண்டவர் இருக்கிறார்ன்றதை நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். நான் ஜெபித்தா அற்புத அடையாளங்களை நான் கண்டிருக்கிறேன். என்னோட ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காலையில் எழும்பி பார்க்கக்குள்ள என்னுடைய ஃபேஸ்புக்கில், என்னுடைய மெசஞ்சரில், என்னுடைய வாட்ஸ்அப்பில் நிறைய இதுங்களில் என்னை என் குடும்பத்தார் இல்லாத அநேகர் விசாரித்திருக்காங்க. என்னுடைய உண்மையில் ஃபேஸ்புக்கில் இருந்த நிறைய பேர் நான் இங்கே இருக்கிறேன்னு தெரியும். சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? ப்ரைஸ் காட், ப்ரைஸ் தி லார்ட். சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் காத்துக்கொள்வார், பயப்படாதீங்க, உங்களோட ஆண்டவர் இருக்காருன்ற வார்த்தையை எனக்குள்ளே அவங்க அப்ளை பண்ணி என்னை திடப்படுத்தியிருந்தாங்க. உண்மையிலே நான் கலங்கி போகலை. இந்த சந்தர்ப்பங்கள் வருவதெல்லாம் சில நேரங்களில் எங்களுக்கு நல்லதே ஆமீன், அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, நாங்கள் சொந்த ஜனங்கள் எங்களை நேசிக்காவிட்டாலும் அந்த புறஜாதியரை தான் ஆண்டவரை ஜனங்கள் நேசிச்சாங்க. வேதம் யோவான் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையில் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுக்கு நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லும். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று. நாங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் நீங்கள் மேலே அதை வாசிச்சிங்கன்னா சொல்லுகிறாரு, நாங்கள் மந்தையில் அல்லாத ஆடுகள்னு. அது மந்தையில் அல்லாத ஆடுகள்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த தேசத்துக்கு கடந்து வருகிறார் என்னண்டா, தன்னுடைய யூத ஜனங்களுக்காக அவர்கள் மறுதளித்ததன் நிமித்தம், அவர்கள் நிராகரித்ததன் நிமித்தம், அவரை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் தான் மந்தையில் அல்லாத புறஜாதியாராகிய எங்களுக்கு ரட்சிப்பு கடந்து வந்தது. ஆமேன், அல்லேலூயா. அப்படித்தான் சில நேரங்கள் எங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க எங்களை நெக்லெக்ட் பண்ணலாம். எங்களுடைய அருமை அவங்களுக்கு சில நேரம் புரிஞ்சிருக்காது. விளங்குச்சா? சில நேரங்களில் நாங்கள் அவங்களுக்காக வேண்டி என்ன செய்திருக்கிறோம் என்று கூட தெரியாமல் எங்களுக்கு விரல் நீட்டுவாங்க. சில நேரம் நாங்கள் சில காரியங்களை அவங்களுக்கு நாங்கள் நிறைய அர்ப்பணிச்சிருப்போம். ஆனால் நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம்.
நான் இந்த காரியங்கள் அர்ப்பணித்து நான் உனக்காக செய்திருக்கிறேன்னு சொல்லி சில தாய்மார்கள் என்ன சொல்கிறாங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்று சில பிள்ளைகளுக்கு சொல்வதற்கான காரணம் என்ன? தன் பிள்ளை தன் தாய் தகப்பனுடைய கஷ்டம், அவர்களுடைய பாடுகள் என்னவென்று அறிந்து கொள்வதற்காகவே. ஆமென், அல்லேலூயா. அதனால நாங்கள் சில நேரங்களில் சிலருக்கு நாங்கள் சொல்கிறதில்லை, நாங்கள் யாருக்கு என்ன செய்திருக்கிறோம், யாருக்கு நாங்கள் எப்படி எங்களை அர்ப்பணிச்சிருக்கிறோம் என்று நாங்கள் சில நேரங்களில் சொல்கிறதில்லை. அதனால் சில நேரங்களில் ஜனங்கள் எங்களை வெகு சீக்கிரமாக விரல் நீட்டிடுறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆகவே மந்தையில் அல்லாத ஆடுகளாகிய எங்களை ஆண்டவர் புறஜாதியாக எங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை யாரும் விசாரிக்க இல்லைன்ட்டு சொல்லி நீங்கள் நிச்சயமாக கவலைப்படாதீங்க. விசாரிக்கிறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவார் இருக்கிறார். நீங்கள் நேற்றைய தினத்தில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்குள்ளே ஒரு புதினமான ஸ்பெஷலான அனாயிண்டிங் ராத்திரி 1:30 மணி வரைக்கும் நான் உட்கார்ந்துருந்து ஜெபிச்சேன். தேசத்துக்காக ஜெபிக்கணும். நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு, எங்களோட பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கணும். எங்களுடைய தாய் தப்பம் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக வேண்டி நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ உங்களை ஆண்டவர் தெரிஞ்செடுத்திருக்கார் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக. நான் இந்த நாட்களில் சில நேரங்களில் சிலர் நம்முடைய அன்பை நாங்கள் எவ்வளவு அவங்கள எக்ஸ்ட்ரீம் லெவலில் நாங்கள் நேசிச்சிருப்போம் என்பதை அவர்கள் எங்கள் மேல் அந்த அன்பை அவங்களுக்கு திருப்பி காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க இருதயத்தில் எங்களை குறித்ததான அன்பு இருக்காது. விளங்கிச்சா? அவங்க இருதயத்தில் எங்களை குறித்ததான அன்பு இருக்காது, எங்களுக்குரிய அந்த இடமும் இருக்காது, எங்களுக்குரிய அந்த உணர்வுகள் கூட அவங்களுடைய இருதயங்களில் இருக்காது. கவலைப்படாதீங்க, அவர்களுக்கு நீங்கள் முக்கியம் இல்லை, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அவர்களுக்கு நீங்கள் முக்கியம் இல்லை, ஆனால் அநேகருக்கு நீங்கள் முக்கியம் உள்ளவர்களாக இருக்கீங்க. விளங்குச்சா? இது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய ஃபேஸ்புக்கில், என்னுடைய மெசஞ்சரில், என்னுடைய வாட்ஸ்அப்பில் அநேகருக்கு முக்கியம் உள்ளவங்க வெளியில் நிற்கிறாங்க. அவங்க என்னை விசாரிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை கேட்டது போல என்னை விசாரிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. என்னுடைய சத்தத்துக்காக அவர்கள் நான் நல்லா இருக்கிறேன் என்றதுக்காகவும் நான் நிறைய ஊழியம் செய்திருக்கேன். அவங்களுக்கு மத்தியில், எல்லார் மத்தியிலையும் அப்படிப்பட்டவங்க என்னை நிறைய விசாரித்தாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் அவர்களை நேசித்தாங்க. புறஜாதியாகிய ஜனங்களைத்தான் அவர் சீடர்களாக அவர் சேகரித்து கொண்டார். ஸோ உங்களை நேசிக்க உங்கள் குடும்பத்தில் யாரும் இல்லைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை நேசிக்க புறஜாதியர் நிறைய பேர் இருக்காங்க. உங்களை நேசிக்க வெளியில் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கான கொடுத்த பிள்ளைங்களோட மகன் காலையில் 10 மணிக்கு எனக்கு கோல் அடித்து, அம்மா என்ன ஒரே நாளில் 10,000 பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீங்கன்னு சொன்னார். என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். நான் நீங்கள் போட்ட ஒரு வீடியோ 10,000 பேரை ரீச் பண்ணியிருக்கு. அந்த 10,000 பேர் உங்களுடைய வீடியோ பார்த்துருக்காங்க. அது 10,000 பேருக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீங்கன்னு சொல்லி. ஸோ பாருங்கள், நாங்கள் சிறிய ஒரு நிமிஷம் செய்த ஒரு ஷேரிங் வீடியோவில் எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய வல்லவரா. உங்களை கொண்டு இன்றைய நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறாங்க. குப்பையான காரியங்களெல்லாம் தூக்கி முதுகுக்கு பின்னால் வீசி போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்க நிறைய நாங்கள் பாடுகள் அனுபவிக்க வேணும். முன்னுக்கு செல்வோம், அவருக்காக நிற்போம், அவரோடு வாழுவோம், அவரோட சொந்த ஜனங்களோடு நிற்போம். இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிப்பாராக. ஆமேன்.